நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரத்தனத்தோட தானியங்களை கிரிதாரிக்கு விட்டுட்டு வேற ஒருத்தங்களுக்கு விற்க போறீங்களா? உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? நீ யாரு? எனக்கு தெரிஞ்சு ரத்தனத்தோட வயலை நீ சுருட்ட பாக்குறன்னு நினைக்கிறேன். வயலை சுருட்ட நினைக்கிறத சொல்லு. இங்க பாருங்க கர்ணா, வியாபாரம் பண்றது நான் இல்ல, வியாபாரம் பண்றது ரத்னா. அதை வைக்க போகும்போது கூட அவங்க அங்கதான் இருந்தாங்க. ஏய், சும்மா வளராத, நிறுத்து. அவங்க அங்க இருக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவங்க ஒரு அப்பாவி. பூபதி போனதுக்கு அப்புறம் அவங்களோட வீடு வயல் எல்லாமே என்னோட பொறுப்புல தான் இருக்கு. ஏன்னா நான் பூபதியோட நண்பன், புரியுதா? நண்பர் தானுங்க. அப்ப நீங்க சந்தோஷம் தான் பண்றீங்க. பூபதியோட தானியங்களுக்கு இந்த முறை நிறைய காசு கிடைச்சிருக்கு, நிறைய விலை கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் இல்லையா? சொல்லுங்க. கர்ணா, ரத்னானிக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க நாட்டாம. எத்தனை வருஷங்களா ரத்தனத்தோட தானியம் மட்டும் இல்லாம நம்மளோட தானியங்களை கிரிதாரி வாங்கிக்கிட்டு இருந்தாரு. இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கிரிதாரி நம்ம கிட்ட சரியா பேசுவாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? இந்த வருஷம் ஊர்ல இருக்கிற யாருக்கிட்டையும் எந்த தானியத்தையும் வாங்க மாட்டாரு. வாங்கலன்னா போட்டு விடு. இனிமே நாங்க அவர்கிட்ட வியாபாரம் பண்ண போறதும் இல்ல. எத்தனை வருஷமா நாங்க எல்லாரும் அவனை நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா அவன் எங்க நம்பிக்கையை பயன்படுத்தி எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். மண்டியோட விலையை விட அவன் நமக்கு ரொம்ப கம்மியான விலையை கொடுத்து வாங்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் காசையும் 2-3 மாசம் கழிச்சு தான் கொடுப்பான். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நரேஷுடைய நண்பர் நல்ல விலையும் கொடுத்து கை மேல காசையும் கொடுக்கிறாரு. அப்புறம் நரேஷ் அவர் நண்பருக்கு ஊர்ல உள்ள மத்தவங்களுடைய தானியங்களையும் வாங்கிக்க சொல்லி சம்மதிக்க வச்சிருக்காரு. அட, இவரு நம்ம ஊரோட தலையெழுத்தையே திருத்த வந்திருக்காரு. பாருங்க கர்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டு நீங்களும் உங்க தானியங்களை என் நண்பருக்கு காட்டுங்க. நல்ல விலை கொடுக்கறாரு, காசு உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். அப்புறம் இதுல எல்லாரோட நன்மையும் இருக்கு. நீ உன் வேலைய பாரு. நல்ல விலை கிடைக்குமா? நீங்க எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே இருக்கிறீங்க. அப்புறம் யார் இந்த மனுஷன்? நேத்துக்கு வந்த ஆள் இவன். இந்த நரேஷ் அந்த வியாபாரி இன்னைக்கு வந்தவன். யாருக்கு தெரியும் எத்தனை நாள் இந்த ஆளுங்க இந்த ஊர்ல இருப்பாங்கன்னு? கிரிதாரி நம்மளுடைய பழைய வியாபாரி. பழைய உறவை நம்ம மதிக்காம இருக்க முடியுமா? புதுசா நமக்கு வந்த உறவு புதுசு மட்டும்தான். எத்தனை வாட்டி முயற்சி பண்ணாலும் அது பழைய உறவுக்கு ஈடு கட்ட முடியாது. நாலு காசு கம்மியா இருந்தாலும் கிரிதாரிக்கு தான் என் தானியத்தை கொடுக்க போறேன். நரேஷ் சித்தப்பா, நரேஷ் சித்தப்பா, நரேஷ் சித்தப்பா சீக்கிரம் வாங்க, அம்மா சாப்பிடுறதுக்கு உங்களை கூப்பிட்டாங்க. உங்களுக்கு சொல்லல, நீங்க போய் உங்க வீட்லயே சாப்பிடுங்க. அண்ணா, நான் இப்ப வந்துடுறேன். வா மீரா. பாருமா, அம்மா கிட்ட சொல்ல இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் வர முடியாதுன்னு. உங்களால போக முடியாது நரேஷ் சித்தப்பா, ஏன்னா உங்க மேல தேவதூதரோட மாயமந்திரம் இருக்கு. ஒருவேளை நீங்க கிளம்பியே போனாலும் தேவதூதர மந்திரம் உங்களை கூட்டிட்டு வந்துடும் மறுபடியும். இங்க பாருங்க நரேஷ் சித்தப்பா,
சித்தப்பா நீங்க ஒரு வேளை வரலன்னா நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அப்புறம் நான் சாப்பிடலன்னா அண்ணா கூட சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. ஒருவேளை அண்ணன் சாப்பிடலன்னா அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அம்மாவும் சாப்பிடலன்னா குண்டு பாட்டியும் சாப்பிட மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாரையும் பட்னி போடணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க நரேஷ் சித்தப்பா, சொல்லுங்க நரேஷ் சித்தப்பா, சொல்லுங்க. அந்த கிரிதாரி சரியான நம்பிக்கை துரோகி. யாருக்கு தெரியும் இத்தனை வருஷத்துல அவன் நமக்கு எவ்வளவு நஷ்டப்படுத்திருக்கான்னு? கடவுள் அவன் தலையில நிறைய பேனு கொடுக்கணும். எவ்வளவுனா அவன் சொரியறதுக்கு கைய வச்சான்னு அந்த கையெல்லாம் கடிச்சிடணும். அத்தை, ஒருத்தரோட நம்பிக்கையை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை காப்பாத்தி வைக்கிறது இன்னும் கஷ்டம். ஆனா அதை உடைக்கிறது ரொம்ப சுலபம். ரொம்ப சரியா சொன்னமா. நரேஷ் சித்தப்பா, நீங்க ஏன் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க? நரேஷ் சித்தப்பா வாய் தருங்க. இல்ல மீரா, நானே சாப்பிடுறேன். நான் எங்க சித்தப்பா உங்களுக்கு ஊட்டி விடுறேன்? என்னோட கை தான் உங்களுக்கு ஊட்டி விடுது. இந்த கை சொன்னாலும் கேட்காது. சொல்லுங்க. நரேஷ் சித்தப்பா சீக்கிரம் சீக்கிரம் காட்டுங்க. ரத்னா, நீயும் சப்பாத்தி சாப்பிடுமா. மத்த சப்பாத்தி எல்லாம் நான் பண்ணி வைக்கிறேன். இவனும் ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டிருக்கான். இவனுக்கும் நீ ஊட்டி விடுமா. அத்தை, சப்பாத்தி சுட்டு முடிச்சிட்டேன். இப்ப நீங்க அங்கேயே உட்காந்து சப்பாத்தி சாப்பிடுங்க. பூபதி, நீ எதை தொலைச்சிருக்கன்னு உனக்கு தெரியாதுப்பா. வந்துடுப்பா, சீக்கிரம் திரும்பி வந்துடு. உன் குடும்பத்துக்கு நீ தேவை. திரும்பி வந்துடுப்பா. அடக்கடவுளே, ஏன் லைட் ஆஃப் ஆயிடுச்சு? அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? மீரா, நான் இங்க தான் இருக்கேன். சரிண்ணா. நான் போய் விளக்கு எடுத்துட்டு நீ வந்துடுறேன். இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ அவனுக்கு ஊட்டிட்டு இரு. நரேஷ் சித்தப்பா வாய் தருங்க. ரன்வீர், இந்தா, நீயும் சீக்கிரமா சாப்பிடு.
நான் இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, என்னங்க பண்றீங்க? லஸ்ஸி கெட்டு போயிடும்ல. ஓஹோ, என்னோட பட்டாசு எப்ப பார்த்தாலும் பாம் மாதிரி வெடிக்க தயாரா இருக்க. அவர் வந்துட்டாரு. அவர் வந்துட்டாரு. நீங்க நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் எதிரில வர மாட்டேங்கிறீங்க? என்ன இது? நான் என்ன கனவு கண்டேன்? இது நான் என்ன கனவு கண்டேன்? 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 எப்படி நான் இந்த பாவத்தை பண்ணேன்? எப்படி நான் இந்த பாவத்தை பண்ணேன்? எப்படி நான் இந்த பாவத்தை பண்ணேன்? எப்படி நான் என்னோட கனவுல இன்னொருத்தருடைய முகத்தை பார்த்தேன்? எப்படி எப்படி இது நடந்தது? ஒருவேளை நாட்டாம என்ன மன்னிச்சிடுங்க நாட்டாம. முதல் தடவையா முதல் தடவையா இன்னைக்கு என்னால உங்களை பார்க்க முடியல. நீங்க போய் 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம். அப்புறம் எனக்கு தெரியும், என்னோட கடவுளுக்கும் தெரியும், நான் என்னைக்குமே என்னோட மரியாதை அப்புறம் என்னோட கனவை நிறைவேற்றிட்டு தான் இருக்கேன். இதை நான் என்னைக்கும் நிறைவேற்றிட்டு தான் இருப்பேன். கடைசி மூச்சு வரைக்கும் நிறைவேற்றிட்டு தான் இருப்பேன். அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நான் எப்படி நான்
மூணாவது மனுஷனை என் கனவுல நான் பார்த்தேன். எப்படி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணேன்னு தெரியல. என்னால உங்களை பார்க்க கூட முடியல நாட்டவர். எனக்கு என்ன ஆச்சு? எப்படி நான் இந்த பாவத்தை பண்ணேன்? எப்படி பண்ணேன்? நீ என்ன பண்ற மீரா? நில்லு, நான் இன்னும் முழுசா முடியல. மீரா, செவத்துல எழுதுனா அம்மாக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன எழுதிருக்க? காட்டு பார்க்கலாம். இல்ல, நான் இரு. மீரா, என்ன பார்க்க விடு. இது என்னது மீரா குட்டி? ஹோ அண்ணா, இது நரேஷ் சித்தப்பா. நரேஷ் சித்தப்பாவா? இல்லனா என்னண்ணா, நீ தானே சொன்ன நரேஷ் சித்தப்பாக்கும் நமக்கு எந்த உறவும் இல்லைன்னு. ஆமா மீரா, நரேஷ் சித்தப்பா கூட நம்மளுக்கு எந்த உறவும் இல்ல. அதுக்கு தான் அண்ணா அன்னைக்கே நான் நரேஷ் சித்தப்பா கையில ஒரு கயிறை கட்டி உறவை உண்டாக்கிக்கிட்டேன். இப்ப உங்களுக்கும் நரேஷ் சித்தப்பாக்கும் உறவு உண்டாக்கிட்டேன். இங்க பாருண்ணா, இதுதான் கயிறு. பாத்தியண்ணா, உனக்கு தெரியவே தெரியாதுல்ல உனக்கும் நரேஷ் சித்தப்பாக்கும் உறவு உண்டாக்குனது. முடிஞ்சு போச்சுல. ஒருவேளை பெருசா இருந்தா அங்க இருந்து அந்த செவத்து வழியா அந்த பக்கமா போயிட்டு அம்மாவோட அறைக்கு கொண்டு போயிருப்பேன். அப்புறம் அவங்களுக்கும் நரேஷ் சித்தப்பாக்கும் உறவு உண்டாக்கி இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்க்கையில முதல் தடவையா இவ்ளோ பலகீனமா, இவ்ளோ உதவியற்றவனா மாறிட்டேன். அவங்கள நேருக்கு நேர பார்க்கவே என்னால முடியல. ஏன் என்னால என்ன கட்டுப்படுத்திக்க முடியல? மனுஷ வானத்துல இருந்து கீழே விழுந்தாலும் அவன் எந்திரிச்சு நிக்கலாம். ஆனா தான் பார்வையிலே அவன் விழுந்துட்டானா என்னைக்கும் எந்திரிக்க முடியாது. நான் பண்ண வேலைக்கு இன்னைக்கும் என் பார்வையில இருந்து என்னால் எழுந்திருக்கவே முடியாது. நான் ஏன் அந்த குடும்பத்தோட சேர்ந்தேன்? ஏன் வந்த வேலையை முடிச்சு இந்த ஊரை விட்டுட்டு போகல? அவங்க என்ன அவங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் என் மனசுல எதை மறைச்சு வச்சிருக்கேன்னு